மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுவோம் நன்றி 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 நன்றி
கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். யாத்திரையாக 32:1 மோசே வர தாமதிக்கிறதை மக்கள் கண்டபொழுது. பார்த்தீங்களா, மோசே மேலே போயிட்டார் ஆண்டவர்கிட்ட 10 கற்பனையில் வாங்குறதுக்கு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆகிட்டு வரல. பொறுமையாக இருக்கிற மக்களுடைய பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து அது ஒரு நாளே உடைந்த பொழுது நேரம் ஆரோன்ட்ட வராங்க, தொண்டையை பிடிக்கிறாங்க, கடவுளை உண்டு பண்ணு, மோசைக்கு என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லி அவங்க கேவலமான குணத்தை காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் பொறுமை உண்டு, ஆனால் அந்த பொறுமை ஒரு அளவு தான் இருக்கும். அந்த பொறுமை காத்திருந்து ஒரு நாள் உடையும் பொழுது சகல விதமான அக்கிரமங்களும், சகல விதமான மனுஷருடைய கேவலமான புத்திகளும், கெட்ட வார்த்தைகளும், கெட்ட நடக்கைகளும், நம்ப முடியாத மாற்றங்களை அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. சாக்கடையை வாந்தி பண்ணிடுவாங்க. அதனால் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம், ஆண்டவரே என்னுடைய மக்களுடைய பொறுமை உடையிறக்கு முன்னோட்டி, என்னை சுற்றிருக்கிறவங்க பொறுமை உடையிறக்கு முன்னோட்டி, எப்படியாவது வேகமாக வாருங்கப்பா, என்னை வெக்கப்பட விடாதீங்கப்பா, இனியும் தாமதிக்காதீங்கப்பா, என்னை வந்து ஆசீர்வதிங்கப்பான்னு கூப்பிடுங்க, கெஞ்சுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், தப்பு வைப்பார். ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸ் அப்படி நடந்து பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். ஒரு 4வது மாடியிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். சென்னையில் அநேக நல்ல சகோதரர்கள் நம்முடைய ஊழியத்தை தாங்கி வருகிறார்கள். முக்கியமாக சகோதரர் கண்மணி சாலமோன், சகோதரர் மங்களராஜ் போன்றவர்கள் எல்லாம் மிக சிறப்பானபடிக்கு நம்முடைய ஊழியத்தை தாங்கி வருகிறார்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அறிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் சேர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து கண்ணீர் வடித்து ஜெபித்து பெற்றுக்கொண்ட இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் தேவனுடைய தரிசனத்தின்படி கட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடைசி காலங்களிலே எந்த இடத்தில் இருப்பது அது ஆவிக்குரிய இடமாக இருக்குமா, தினந்தோறும் எனக்கு போதனை கிடைக்குமா என்று எத்தனையோ முதியோர்கள் காத்திருக்கிறாங்க, தேடி திரிகிறாங்க. அவர்களுக்காகவே இது தரிசனத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு இந்த முதியோர்களும் தேவையில்லை என்றால் அதை தேடுபவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்பாயிலிங் கேம் அண்ட் ஸ்பாயிலிங் சாப்டர். தேவன் அழகாய் உண்டாக்கியதை சாத்தான் இடித்து போட்டதை தான் இந்த 3வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். முதல் 2 அதிகாரங்களும் வாசிப்பதற்கு அவ்வளவு இன்பமாக இருக்கிறது. தேவன் இந்த மனுக்குலத்தின் மீது எவ்வளவு அன்பு வைத்து அவர்களுக்காக எத்தனை பொருட்களை அவர் உருவாக்கி, எவ்வளவு நேரத்தை அவர் செலவழித்து தன்னுடைய சாயலிலே அவர்களை மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து எவ்வளவு அழகாக ஒரு ஆரம்பம். முதல் 2 அதிகாரங்களும் ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு பாசமுடையவர், மனுக்குலத்தின் மீது அவர் எவ்வளவு உயிரை வைத்திருந்தார் என்பதை எல்லாம் நாம் காண்கின்றோம். ஆனால் இதை காண சகிக்காத சாத்தான் அவன் பாம்பாக அந்த 3வது அதிகாரத்திலே வந்து அவன் தேவனுடைய திட்டங்களை இடித்து போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. எங்கிருந்து வந்தான் இந்த சாத்தான்? பாம்பு தான் பேசிச்சான். அது சகல மிருகங்களை காட்டிலும் தந்திரமுடையதாக இருந்தது. பாம்பு தான் பேசிச்சான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லை. சாத்தாரணவன் பாம்புக்குள்ளே புகுந்து அவன் பேசினான். அவனுக்கு ஏதாவது ஒரு ரூபம் தேவைப்பட்டது, அது பாம்பாக இருந்தது, பாம்புக்குள்ளே புகுந்து பேசினான். ஏன்னா இப்போ நம்ம ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இப்பவும் பாம்புகள் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த பாம்புகள் ஏதாவது பாம்புகள் பேசுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லவே இல்லை. பாம்புகள் சத்தத்தை கேட்குது, உணருது, ஓடுது, அது நம்மளை அடிச்சிருவாங்களோன்னு சொல்லி கொத்த வருது. கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வரார். ஆனால் ஒரு நாளும் பாம்பு எங்கேயும் பேசிச்சுன்னு சொல்லி நம்ம காணவே முடியாது.
அன்றைக்கு ஒரு சகோதரன் சொன்னார், அவர் மிகவும் இளைய மனம் படைத்தவர். அவர் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போகும்போது அங்கே ஒரு பொமேரியன் டாக் அங்கே நின்று கொண்டு இருந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு வீட்டில் வளர்த்தார்கள். இது ரொம்ப சேட்டை பண்ணிச்சுட்டு விட்டு போயிட்டாங்க, இங்கே தான் நிற்கிது அப்படின்னு சொன்னோன்னே போய் பார்த்தோன்னா அம்மா அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டுச்சு. மனுஷர்கள் பேசுகிற மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லி அந்த நாய் கூப்பிட்டுச்சான். உடனே இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வளர்த்தா அங்கே எல்லாரையும் கடித்து மிகப்பெரிய பிரச்சனை எதற்கடா இந்த நாயை கொண்டு வந்தோம் என்று அவர் கதறினார். அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், அம்மான்னு அதை கூப்பிட்டுச்சு பிரதர். சரி, அது எப்படி கூப்பிடும்? நாய் எப்படி அம்மான்னு சொல்லி கூப்பிடும்? கடவுள் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் பேசுகிற ஆற்றலை கொடுத்துருக்காரு. அது அம்மா என்றால் அது மாயை சத்தம், அது பிசாசினாலே உண்டாக்கப்பட்ட சத்தம். நீங்கள் அந்த வலையில் விழுந்துட்டீங்க, உங்கள் மனதை எப்படியாவது கரைக்கணும், உங்களை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு போக வைக்கணும் அப்படிங்கிறது தான் சாத்தான் அம்மான்னு சொல்லி கூட வச்சுருப்பான். நீங்கள் இல்லை ஏமாந்துட்டீங்களே பிரதர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மனுஷங்களால் பேச முடியும், ஒருவேளை அதாவது மொழி இருக்கலாம், so many languages, அது சந்தேகமே இல்லை. கம்யூனிகேஷனுங்கிறது உலகத்தில் ரொம்ப முக்கியம். ஆனால் மிருகங்களுக்கு பேசுகிற ஆற்றலை கத்தர் கொடுக்கவில்லை. பாம்புக்கு கத்தர் பேசுகிற ஆற்றலை கொடுக்கல. பாம்புக்குள்ள சாத்தான் பேசுகிறான். அப்போ சாத்தானா யார் அப்படின்னா, ஒரு காலத்தில் அவன் ஒரு தூதனாக இருந்தான். மிகாவேல் ஒரு தூதனாக இருந்து அவர் அழிக்கின்ற காரியங்களை செய்தார். அதே போல் அங்கே கப்ரியல் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது நல்ல செய்திகளை அவர் கொண்டு வருகிற நல்ல தூதனாக இருந்தார். ஆனால் இந்த லூசிபர் எனப்பட்ட இந்த பிரதான தூதன் அவன் இசையாக அழகாக அவன் ஆண்டவரை ஆராதிக்கின்றவனாக ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். அவனுக்கு கீழாக கோடி கோடி தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் பெருமையுடையவனாக இருந்த பொழுது, நான் உன்னதமானவருக்கு மேலாக என்ன சிங்காசனத்தை வைத்தேன், கடவுளோட நான் மேலாயிருவேன் நினச்சோன்னது அவரை அடித்து அவனை சாத்தானாக மாற்றி இந்த பூமியில் தள்ளினார். அவன் அழகு அருவருப்பாய் மாறியது. கத்தரை ஆராதனை செய்ய வேண்டியவன் கத்தருக்கு எதிராக இந்த பூமியில் காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். இன்றைக்கு வரைக்கும் செய்துக்கிட்டு இருக்கிறான். அவன்தான் சாத்தான். அவன்தான் பாம்புக்குள்ளே புகுறான். அவன் தான் பேசுகிறான். அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். தேவனை இப்படி நினைக்காரு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்தவனாக அவன் பேசினான். இந்த பாம்புகளுக்கோ இல்லைன்னா அங்கிருந்த மிருகங்களுக்கோ அதான் தெரியாது. சாத்தான் தான் உள்ளே பேசுகிறான். அப்படி என்றால் இது ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிசாசானவன் ஒரு மனிதனை கெடுக்க வேண்டும் என்றால் முக்கியமாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற, இல்லைன்னா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற, ஆண்டவருக்காக சாட்சி அணிக்கிறவர்களை கெடுக்க வேண்டும் என்றால் அவன் யாருக்குள்ளாவது புகுந்து அவன் பேசலாம் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நான் கண்டுபிடிக்கிறோம். யார்கிட்டையாவது அவன் புகுந்து அவன் வாயிலிருந்து பேசுவான். அவன் நேரடியாக பேச மாட்டான். இங்கே பாம்புக்குள்ளே புகுந்து பேசினா பாம்பு அவனுக்கு தேவைப்பட்டது, அவ்வளோதான். அங்கே யோபு மனைவி வாயிலிருந்து அவன் பேசினான். எந்த மனைவியாவது புருஷனை பார்த்து நீ செத்துப்போ ஆண்டவரை தூச்சின்னு சொல்லுவாளா? யோசித்து பாருங்கள், வாய்ப்பே கிடையாது. கணவர் அவ்வளவு பரிதாபமான நிலைமையில் இருக்கார், அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்திருக்காரு. தடவி கொடுக்க வேண்டிய, ஆறுதல் படுத்த வேண்டிய மனைவி சொல்கிறா, நீ தேவனை தூசி, நீ உயிரை விடு, சாவு. இதுதான் சாத்தான். இங்கே இந்த பாம்பின் மூலமாய் பேசியவன் அங்கே யோபுவின் மனைவியின் மூலமாக, நெருக்கமானவர்கள் மூலமாக பேசினான். ஏன்னா சவால் விட்டுருக்கான் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட, அந்த யோபு ஆண்டவரை மறுதளிப்பான், அவன் மறுதளிப்பான். அதில் அவன் காய்களை நகர்த்துவதற்காக மனைவி வாயிலிருந்து பேசினான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது அவனுக்கு வாடிக்கையாக இருக்கிறது. யாருடைய வாயிலிருந்தால் அவன் பேசுவான். அகித்தோஃபலுடைய வாயிலிருந்து அவன் பேசினான் இல்லையா? அப்சலோமுக்கு ஒரு தவறான ஆலோசனை கொடுத்து, தகப்பனுடைய மர்ம நாட்டுக்குள்ள நீ பிரவேசி, ஒரு கூடாரத்தை போடும், இஸ்ரவேலே பார்க்கட்டும் அந்த அருவருப்புன்னு சொல்லி அந்த அருவருப்பான ஒரு ஆலோசனையை கொடுத்தான். அவன் யார் வாயிலிருந்து அது பேசுவான்? தாவீதை வெட்கப்படுத்தணும். ஆண்டவர் தாவீது வம்சத்தில் வரப்போகிறாரு. ஒரு காலத்தில் இந்த தாவீதின் குமாரன் அழைக்கப்படுவார். அதனால் அப்படி நம்ம கேவலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் அவன் அப்படிலாம் செஞ்சான். அதை வெக்கங்கெட்ட அந்த மகனாகிய அப்சலோமும் அப்படியே செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை எத்தனையோ பேர்களை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல பார்க்கும்போது சாத்தான் நேரடியாக பேசாமல் யாருக்குள்ளேயாவது புகுந்து பேசினான். பாம்புக்குள்ளே புகுந்து பேசினான். அவன் யோபுவின் மனைவியின் வாயிலிருந்து பேசினான். அவன் நினைக்கிறத அவங்க பேசுகிற மாதிரி பேச வைப்பான். அவன் அப்சலோமுக்கு அகித்தோபல் மூலமாய் பேசினான். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவன் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படியாக, நான் சோர்ந்து போகும்படியாக, நான் விசுவாசிக்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்காது, நீ நம்புறது வேஸ்ட்டு, நீ ஊழியத்துக்கு வர்றது வேஸ்ட்டு, நீ சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டு, நீ ஜெபிக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி இடைவிடாது அவன் யாருடைய வாயிலிருந்தாவது, சம்பந்தமே இல்லாதவர்கள் வாயிலிருந்து நான் பேசுவான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் நான் நினைத்தேன், என்னை ஆகா ஓஹோ என்று எல்லாரும் புகழ்வார்கள். ஏனென்றால் ஊழியத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து, ஊழியம் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாத ஒரு குடும்பத்திலேருந்து நான் ஊழியத்துக்கு வந்திருந்தேன். அம்மா ஆண்டவர் அறியாத குடும்பம், அப்பா ஒரு பெரிய ஒரு பயில்வான், அவர் அடித்தடியில் கிடந்தார்.
அப்படிலாம் நினச்சி நான் ஊழியத்துக்கு நான் வந்த உடனே சாத்தான் நிறைய பேர் வாயிலேருந்து பேசினான். ஊழியத்துக்கு வந்திருக்கான், நான் ஊரை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு அவன் பேசினான். ஊழியமாக உனக்கு தேவை, வேலையை போய் பாரு, குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நிறைய வாயிலேருந்து பேசினான். என் சொந்த தாய் மாமன் ஞானபண்டிதன் மாமா, அம்மாவுடைய தம்பி, அவங்களுக்கு ஊழியனை என்னன்னே தெரியாது, பக்கா ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம். அவர் சொன்னார், நீ இதை ஊழியம் செஞ்சுட்டு தெரியாமல் வேலையை பாரு, குடும்பத்தை பாரு, உனக்கு ஊழியமாக தேவை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு சத்தம் போட்டார். நிச்சயமாக அவருக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் சாத்தான் அவருக்குள்ளே புகுந்து அவர் வாயிலிருந்து பேசி என்னை சோர்வுக்குள்ளாக்கும்படியாக பேசினாங்கிறத நான் அறிவேன். எத்தனையோ பேர்களை வாயிலேருந்து என் வாழ்க்கையில் பேசியிருக்கிறேன், உங்ககிட்டையும் பேசுவான். என்ன இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்குள்ளாக இருந்து சாத்தான் பேசுகிறான். யூதாஸ் காரியத்துக்குள்ளாக சாத்தான் புகுந்தான் என்று வேதம் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. Satan entered into Judas Iscariot. அவன் உள்ளே பூந்து இயேசு கிறிஸ்துன்னு காட்டி கொடுத்தான். ஐடியா அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? நான் போய் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன், உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடுங்க, அதான் இயேசு. ஏன்னா இரவு நேரத்தில் இருட்டாக இருக்கும், சீசர்களும் அதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதனால் கன்ஃபியூஷனாக இருக்கும், தவறான ஆளை நீங்கள் பிடிச்சிடக்கூடாது, நான் கெட்டி பிடிப்பேன் முத்தம் கொடுப்பேன், நீங்கள் டக்குன்னு வந்து பிடிச்சிருங்க. இந்த ஐடியா யுவராஸ்க்கு எப்படி வந்துச்சு? சாத்தான் தான் அந்த ஐடியாவை கொடுத்தான். அதனால் அவன் எப்பொழுதுமே செயல்படுகின்றவனாக இருக்கிறான், மனுஷ கொலைபாதகனாக இருக்கின்றான், தேவனுடைய பிள்ளைகளை அவன் கெடுக்க நினைக்கின்றவனாக இருக்கின்றான், தேவனுடைய பிள்ளைகள் மீது இருக்கிற தேவ திட்டங்களை அவன் கெடுக்க நினைக்கின்றவனாக இருக்கின்றான். எல்லாம் பல விதங்களிலே நாம் பல காரியங்களை பார்க்கிறோம். பிரியத்துக்குரிய எச்சரிப்பு தேவை. யாராவது பயங்கரமாக பேசுகிறாங்களா அவங்ககிட்ட? யாராவது உங்களை தேவன்கிட்ட பிரிக்கணும், தேவ திட்டங்களை கெடுக்கும்படியாக பேசுகிறாங்களா? ஊழியத்துக்கு போகாத, சர்ச்சுக்கு போகாத, ஜெபம் பண்ணாத, பைபிள் வாசிக்காத, அப்படினாலே புரிஞ்சுக்கிடுங்க, சாத்தான் தான் பேசுகிறான், மனுஷன் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், அப்படி பேசின உடனே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறான். ஆண்டவர் ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்போ அந்த இஸ்திரி ஆகிய அந்த ஆதி தாயாகிய அந்த ஏவாள் அவள் புத்தியற்றவளாக இருந்தபடினாலே முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் பாம்பு பேசுது. இது எப்படி பாம்பு பேசும்? அவள் சிந்தனையே அவளுக்கு இல்லை, சிந்திக்கவே இல்லை. உடனே அவள் ஆன்சர் பண்ணுறான். என்றைக்குமே ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னோட்டி, ஒரு பதில் கொடுக்குறதுக்கு முன்னாடி 1000 முறை சிந்திக்கணும், 1000 முறை யோசித்த பிறகு தான் ஒரு வார்த்தையை பேசணும். இது பேசினா தகுதியாக இருக்குமா? இது அவங்க மனசு புண்படுத்திடுமா? இது இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தலாமா? இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? இப்படி பேசினா அவங்க மனசு காயப்பட்டுருமா? இது ரகசியமாக என் கூட இருக்கணுமா? வெளியே ஷேர் பண்ணலாமா? யோசிக்கணும். இல்லை அப்படிலாம் சொல்ல, எல்லாம் பூசிக்கலாம், அந்த ஒரு கனியை மட்டும் பூசிக்கக்கூடாது, எல்லா ரகசியங்களும் டக்குன்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. உடனே அந்த பாயிண்ட்டை பிடிச்சிடு. அவனுக்கு ஏற்கனவே தெரியும், அதுதான் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டு. வாயில் போட்டு எடுக்கிறான். சேட்டன் நியூ ஃபார் ஷுவர் இவங்க இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், இவன் ஆண்டோட விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துடும், பாவம் உலகத்துக்கு வந்துடும். அதை கெடுக்கிறது தான் வந்திருக்கான். அதை அவன் வாயில் போட்டு எடுக்கிறான். அந்த ட்ராப்பில் அவள் விழுறான். ஸோ நம்ம சில நேரங்களில் சில நம்ம வாயில் போட்டு எடுப்பாங்க. ரொம்பவும் சில ஆட்கள் இது மாதிரி சாத்தானால் நிரப்பப்பட்டவங்க அவங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருப்பாங்க, ஏற்கனவே அறிஞ்சிட்டு எதையோ கேட்குற மாதிரி கேட்டு நம்ம வாயிலேருந்து அந்த ரகசியத்தை அவங்க எடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அவ்வளோ அறிவாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாலே பி வெரி கேர்ஃபுல் வித் தம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்பாங்க. அங்கே ஏதோ சத்தம் கட்ட மாதிரி இருந்துச்சப்பா, அங்கே ஏற்கனவே 5-6 வட்ட கேட்டு விசாரித்து க்ளீனாக தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னு சோதிக்கிறதுக்காக அவங்க கேட்பாங்க. இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிறது, தெருவில் இருக்கிறது, படிக்கிற இடத்துல இருக்கிறது, விளையாடுகின்ற இடத்துல இருக்கிறது, வாக்கிங் போகிற இடத்துல இருக்கிறது, சர்ச்சில் இருக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்குது, ஊழியத்தில் எல்லா இடத்துலையும் இது இருக்குது. என்னப்பா ஏதோ நடந்துச்சாமே அப்படி அதான் சொன்னாங்களா? அது கேட்குற மாதிரி கேட்டு அது எல்லாத்தையும் நம்ம வாயிலேருந்து எடுப்பாங்க. ஏவாளுடைய வாயிலிருந்து சாத்தான் அப்படி எல்லாத்தையும் எடுக்கிறான். என்னப்பா ஏதோ சொன்னாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் அப்படி எல்லாத்தையும் ஒப்பிச்ச உடனே அவன் பாயிண்ட்டுக்கு வரான். தேவ திட்டத்தை கெடுக்கும்படியான விஷத்தை அவன் கற்கிறான். என்ன சொல்றான் பார்த்தீங்களா? புழு சர்ப்பஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. உங்கள் ஆண்டவர் உங்களை ஏமாத்திருக்காரு. சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு திறந்துடும், நீங்கள் தேவர்களை மாதிரி ஆயிடுவீங்க, நீங்கள் நன்மை தீமை அறிஞ்சிருவீங்க. நன்மை தீமை அறிவிங்கிறது உண்மை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கனியை சாப்பிட்டா நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சிடும், பாவம் என்னன்னு தெரிஞ்சிடும், நிர்வாணம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். தேவன்கிட்ட மாதிரி பரிசுத்தமாக இருக்க முடியாதபடிக்கு பாவம் வந்துடும். இவங்க அப்படி தெரிஞ்சுட்டுனா இவங்க ஆண்டவர் விட்டு பிரிக்கப்பட்டுருவாங்க, தோட்டத்தை விட்டு அவங்க துரத்தப்பட்டுருவாங்க. அதில் முதல் பாதியை மாத்திரன்னு சொல்கிறான் அவன். 2வது பாதி என்னைக்கு நன்மை தீமை தெரியுதோ அன்னைக்கு ஆண்டவர் கூட இருக்க முடியாது, ஆண்டவரை அப்பா என்று அழைக்க முடியாது, அவருடைய கைகளை பிடிக்க முடியாது, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. என்னைக்கு நன்மை தீமை தெரியுமோ அந்த நாளில்
அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு நன்மை தீமை அறிஞ்சிடும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க. அந்த அந்த பாதிய உண்மையை அவன் சொல்லி அந்த மீதி இருக்கிற காரியங்களை ஆபத்துகளை மறைச்சி விஷத்தை அப்படி தேனை தடவி நெய்யை தடவி அழகாக கொடுக்குறான். அதான் பைபிளில் நீதிமொழிகளில் ஞானி எழுதுறாரு, நீ மதுபானத்தை பார்க்காத, அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், கோப்பையில் கொடுப்பான், அது பார்த்து பார்த்து அப்படியே அட்ராக்டிவாக குடிச்சிட்டேன்னா அது சர்ப்பத்தை போல தீண்டும், விரியன் பாம்பை மாதிரி உன்னை தீண்டும், கண் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீ நாசமாக போயிருவேன்னு சொல்லி ஞானி அழகாக எழுதுகிறார் இல்லையா. மதுபானம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, குடிக்கணும் போல இருக்குது, குடித்தா அவ்வளவுதான் வாழ்க்கை அழிந்து போயிடும், ஆத்மா அழிந்து போய்விடும், குடியை கெடுக்கும். அதே போலவே சாத்தான், நீ இந்த கனியை சாப்பிட்டு பாரு இவ்வளவு அழகா இருக்கு, நீ தேவனை போல ஆயிருவே, நன்மை தீமை உனக்கு தெரியும், நன்மை தீமை தெரிஞ்ச வெளியே போகணும்ப்பா, மனுக்குளமே அழிஞ்சு போயிடும். அதை எவ்வளவு அவன் அழகா மார்க்கெட்டிங் பண்றான் பார்த்தீங்களா. எனக்கு யாரோ சொன்னாங்க, கருப்பு காக்காவை பெயிண்ட் அடிச்சு வெள்ளை காக்கான்னு சொல்லி வித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டிங் சாத்தான் எவ்வளவு தந்திரக்காரனாக, தேவனை குற்றவாளியாக, தேவனை பொய்யனாக, தேவனை சுயநலமுடையவராக காண்பித்தது, தன்னை ஒரு பெரிய யோக்கியனாக காமிச்சு தனக்கு ஏதோ பெரிய ஆலோசனை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, நல்லவனை போல காமிச்சு சாப்பிடு, நீ நன்மை தீமை அறிஞ்சு தேவனை போல ஆயிருவே, நீ தேவனை போலே ஆவ, நீ பாவி ஆயிருவே, சாபம் உன்னை பிடிக்கும், பரலோகத்துக்கு போக முடியாது, மரணம் உனக்கு வந்துடும், ஆண்டவரை விட்டு நீ துரத்தப்படுவ, இந்த ஏதேன் தோட்டம் எல்லாம் போயிடும். நாம் அதை எப்படி மாற்றி சொன்னா பார்த்தீங்களா. சொல்லப்படுற வார்த்தைகளை நம்பாதே, பைபிள் அழகாக போட்டிருக்கு. சொல்லப்படுற வார்த்தையெல்லாம் நீ நம்பாத, கேட்குறதெல்லாம் அப்படி சின்ன பிள்ளை மாதிரி நம்ம சிலரெல்லாம் பாருங்க, என்ன சொன்னாலும் தான் அப்படியே நம்பிக்கிடுவாங்க. உங்களை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, தெரியுமா உங்களுக்கு, அப்படி நம்பிக்கிடுவாங்க. பிரியத்துக்குரியவர்களை எத்தனையோ பேர், எவ்வளவோ ஆவிக்குரிய மனிதர்கள் என்று சொல்லுபவர்கள், சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், சபையிலே முன்பாக இருக்கிறவர்கள் எல்லாம் யார் எதை சொன்னாலும் போட்டு கொடுத்தாலும் அதை அப்படி நம்பிடுறேன். பாதி உண்மை இருக்கலாம், அதை இதே மாதிரி மாற்றி எப்படிலாமோ சொல்கிற பொல்லாத மனிதர்கள் தான் இருக்காங்க. இந்த வஞ்சனையிலே அவள் விழுந்தாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆதித்தாய் விழுந்தாள் உடனே அப்படி அந்த கனியை பார்க்குற, இதுவரைக்கும் எத்தனை முறை கனியை பார்க்கும் பொழுது அது அட்ராக்டிவாக அவளுக்கு இல்லை. ஆனால் அன்னைக்கு அவன் சொன்ன உடனே அந்த கனியை பார்த்தோன்னது எப்படி இருந்துச்சான், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. அது பார்வைக்கு நல்லதாக இருக்கான், இன்பமாக இருக்கான், புத்தியை தெளிவிக்கிற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கான். உடனே பிடிச்சு சாப்பிட்டான். அது வரைக்கும் எத்தனையோ முறை பார்த்துருப்பான், நூற்றுக்கணக்கான முறை பார்த்துருப்பான், ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. சாதாரண ஒரு கனியாக இருந்திருக்க, அப்பா சொல்லியிருக்காங்க வேண்டாம். இப்போ இவன் ஏவி விட்ட உடனே, ஆசையை தூண்டின உடனே அது எப்படி இருக்குன்னு சொல்லி அவளுக்கு ஆசையாக இருந்து கோல்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி டக்குன்னு சாப்பிட்டு அந்த மனுக்குளமே விழுந்து போயிற்று. நன்மை தீமை அறிய ஆரம்பித்தார்கள். பாவம் உலகத்திலே வந்து நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். இந்த உலகமே கெட்டு போவதற்கு இல்லையா அந்த ஆதித்தாய் காரணமான. அவள் அது கெட்டு போனது மாத்திரம் இல்லை, அந்த ஒன்றும் தெரியாத ஆதாம்கிட்ட போய் அவனையும் சாப்பிட வச்சு எவ்வளோ ஒரு கேவலமான காரியங்கள், வேதனை தருகிற காரியங்கள் நடந்தது. மனுக்குழுமை அழிந்து போயிற்று என்று காண்கிறோம். அதுக்கு பிறகு இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் பாவிகளாகவே பிறந்தார்கள், அழிவை தேடினார்கள். இதுலேருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளும்? சாத்தா யார் வாயிலிருந்து அது பேசுவான்? சொல்கிறது அப்படி நம்பாதீங்க. அவசரப்பட்டு பேசவும் செய்யாதீங்க, அவசரப்பட்டு செயல்படவும் செய்யாதீங்க. கோபத்தை உடனே காட்டாதீங்க, சந்தோஷத்தை உடனே காட்டாதீங்க, வெற்றியை உடனே காட்டாதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் காமிச்சிடாதீங்க. முகத்தை பார்த்தோடனே ஹாப்பியாக இருக்கியானியம்மா அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காதீங்க. கவனமாக செயல்படுங்க. இது ஒரு மோசமான உலகம். சாத்தா யார் வாயிலிருந்தும் பேசலாம். தெய்வ திட்டங்களை கெடுக்கணும்னு நினைக்கலாம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை கெடுத்தவன், ஏதேன் தோட்டம் எனப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தோட்டத்தை கெடுத்தவன், தெய்வ திட்டத்தை கெடுத்தவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக இருக்கிற ஏதேன் தோட்டங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படியாக, உங்களை துரத்தும்படியாக, வேலையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, பிள்ளைகளிடத்திலிருந்து துரத்தும்படியாக முயற்சி எடுப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்கள். அப்பா பிதாவே, எங்களுக்கு உண்மையின்றி யாரும் இல்லை, உண்மையே நாங்கள் நம்பட்டும். யாரோ ஒரு மனுஷன் யாரோ பேசுகிறாங்க நம்பி மோசம் போனாலே அப்பா எங்கள் ஆதித்தாய், அதே மாதிரி நாங்கள் மோசம் போயிடாதபடி உண்மை மாத்திரம் குழந்தைகளை போல நம்ப உதவி செய்யுங்க. ஞானத்தை தாருங்க. ஏன் இப்படி சொல்கிறான், என்ன இப்படி சொல்கிறான்? ஆண்டவர் அப்படிலாம் சொன்னார். முன்னப்பட தெரியாள்கிட்ட பேசலாமா? எல்லாத்தையும் யோசிக்கிற புத்தி தாரும். நிதானமாய் செயல்பட உதவி செய்யும். வியாதிகள் நீங்கட்டும், கண்ணீர் நீங்கட்டும், கவலை நீங்கட்டும். எத்தனையோ பேர் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் ஐசியில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது பற்றுள்ளவர்கள் குடும்பத்தார்கள் வெளியே இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயா இவ்வளோ ரூபா கேட்குறாங்களே, என்ன செய்ய, யார்கிட்ட போய் கடன் வாங்க? பணம் ஆண்டவரை, எதுக்குனாலும் பணம் தேவைப்பா இந்த பொல்லாத உலகத்தில். ஆஸ்பத்திரி செலவுக்கு தேவை, பிள்ளை படிக்க வைக்க தேவை, பஸ்ஸில் போகிறதுக்கு தேவை,
ஆண்டவர் நிலத்தை வாங்கினா தேவை, வீடை கட்டினா தேவை, சாப்பிடணும்னா தேவைப்பா. பணம் இல்லாமல் நாங்கள் எங்கே போவோம், யார் இடத்துல கேட்போம்? இடத்துலையே கேட்குறோம். கடன் பாரங்களை சிக்கி தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அவர்களை எப்படியாவது நீ தப்புவிக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். ஏசப்பா, அவருடைய பிள்ளைகள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போகக்கூடாது. பைபிளை கையில் எடுத்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனவங்க, இயேசு நல்லவர்னு சொன்னவங்க ஒரு காலம் வைக்கப்பட்டு போகக்கூடாது. சர்ப்பத்தின் வஞ்சனைகள், சூதுகள், இதுபோல் ஆசை வார்த்தைகள் நாசமாய் போகட்டும். தேவ திட்டங்கள் கெடுக்கப்படாதபடி, உடைக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.